ஆப்கி அதாலத்தில் ஜேடியுவின் தலைவர் நிதிஷ்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரு பவருக்காக கொள்கைகள்ல காம்ப்ரமைஸ் ஆனாரு. நிதிஷ் சார், இந்த குற்றச்சாட்டு அடிக்கடி உங்க மேல சுமத்தப்படுது. அதிகமா லாலு அவர்கள் இந்த குற்றச்சாட்டை சுமத்துவாரு. நீங்க நாற்காலியில உட்கார்றதுக்கு, மந்திரி ஆகிறதுக்கு நீங்க எப்படிப்பட்ட பார்ட்டி கூட காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா அவங்க மேல மதவாத குற்றச்சாட்டு இருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டிய பத்திய விஷயம்னா இல்ல பாரதிய ஜனசங்க பத்தி இருக்கலாம். அவங்க கூட சமாஜ்வாடி இருக்காங்க, சாமியவாதி இருக்காங்க. எங்க எல்லாரோட முன்னோர்களும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. இது ஒன்னும் நாங்க கொள்கைகள்ல காம்ப்ரமைஸ் ஆனோன்னு அர்த்தமே இல்ல. காங்கிரஸை எதிர்க்கிற கட்சிங்க கூட ஒன்னு சேர்றது அது ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. அப்புறம் நாங்க இன்னைக்கு அப்படிதான் காம்ப்ரமைஸ் ஆனோம். இது கொள்கைகள் கூட காம்ப்ரமைஸ் கிடையாது. இது காம்ப்ரமைஸ் இல்லையா? அந்த பார்ட்டியோட அரசாங்கத்துல நீங்க இருந்துகிட்டு அரசாங்கத்தோட மதவாத குற்றச்சாட்டுகளை காப்பாத்த நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. நாங்க அந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யல. நீங்க சூசகமா சொல்றது குஜராத்தை பத்த கலவரம்னா நாங்க அதை கண்டிக்கவும் செஞ்சிருக்கோம். அப்புறம் இன்னைக்கு நாங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்க உள்ள அரசாங்கம் இந்த மாதிரி கலவரங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும்னு. நிதிஷார், ஆப்கி அதாலத்துக்கு லாலு அவர்கள் வந்தப்ப அவர் என்ன சொன்னார்னா, ரயில்வே அமைச்சரா இருக்கும்போது நிதிஷ் அவர்கள் கோத்ரா சம்பவத்தை பத்தி எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கலன்னு சொன்னாரு. பாருங்க, இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுல நேரம் வரும்போது உங்களுக்கு தானா தெரியும். அந்த என்கொயரியை நீங்க மூடி மறைக்க முயற்சி பண்ணீங்கன்னு லாலு அவர்கள் சொன்னாரு. ரயில்வேல எப்போ எந்த சம்பவம் நடந்தாலும் அதோட என்கொயரிக்காக ரயில்வே ஆக்ட் படி கமிஷனர் ரயில்வே சேஃப்டி கமிஷனர் இருக்காங்க. அது அவங்களோட வேலை. அதை அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. அப்புறம் யாரோட உத்தரவுமே தேவையில்லை, அதை அவங்களே பண்ணுவாங்க. ஆனா அதோட சேர்த்து இந்த ப்ரொவிஷனும் இருக்கு. ஒருவேளை ஏதாவது கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் படி விசாரணை ஆணையம் அமைச்சிட்டாங்கன்னா கமிஷனர் ரயில்வே சேஃப்டி என்கொயரி பண்ண மாட்டாங்க. குஜராத்ல என்கொயரி நடந்துட்டு இருந்தது. கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டாங்க ஒரு ஜட்ஜ் சாரோட தலைமையில வேற. அதுக்கப்புறம் கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி எங்களால என்கொயரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னா, யாரு கோத்ரா இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணாங்களோ அந்த மதவாத சக்திகளை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் சொன்னாரு. இதுக்கும் ரயில்வேக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கோத்ரா சம்பவத்தை யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா அப்போ மக்கள் பாப்பாங்க. அப்புறம் சட்டப்படி விசாரணை கமிஷன் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆராய்வதற்கு மத்த முறைகள் கூட இருக்கு. ரயில்வே அமைச்சகத்துக்கு அப்படி என்ன உரிமை இருக்கு? நிதிஷ் சார், லாலு அவர்கள் என்ன சொன்னார்னு இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். What were the causes of the fire? Who were those persons? தீய கொளுத்தி போட்டது யாரு? Setting on fire. வெளியே இருந்து தீ வைக்கிற சம்பவம். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட அபிஷியல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் குவைட் இம்பாசிபிள். ஒருவேளை வெளியிருந்து யாராவது தீ பத்த வச்சிருந்தா, at the time of fire, the window of the S Code 6 was closed. The door was tight. There were 59. அதுல இருந்த 39 passengers ட்ரெயின்ல இருந்து வெளியே வந்தாங்க. எந்த காயமும் இல்லாம 4 பேர் அவங்க ஜேர்னியை கேன்சல் பண்ணாங்க. 7 பேருக்கு மைனர் இன்ஜூரி இருக்கு. இன்ஜூர்ட், இதுக்கு மேலதான் இன்ஜூர்ட். இதுக்கு மேல நாட் தி கீழே. நெருப்பு பத்திக்கிட்டா கீழே தான் பத்திக்கும். இந்த உண்மைய நான் மக்களவையில பேசியிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா காடுக்கு இங்க கொஞ்சம் எரிஞ்சிருக்கு, அப்புறம் இங்க கொஞ்சம், அப்புறம் இங்கேயும் கொஞ்சம். அப்புறம் அது அப்படிதான் ஆயிடுச்சு, ஒரு படம் மாதிரி. இந்த உண்மைய பத்தி மக்களவையில அவர் பேசியிருக்காரு. அவர் சொன்னது வேணும்னா தமாஷா இருந்திருக்கலாம். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, நிறைய பேரு அந்த பெட்டியில இருந்து எந்த காயமும் இல்லாம வெளியே வந்தாங்க. நிறைய பேரு அவங்களோட ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை என்கொயரி பண்ண வேண்டியது ரயில்வே மினிஸ்டரோட பொறுப்பு இல்லையா? எல்லாரையும் என்கொயரி பண்ணுமே. அவர் சொல்றது முழுக்க முழுக்க போய் நாங்க இந்த தகவலை பார்லிமெண்ட்ல கொடுத்துருக்கோம். நாங்க பார்லிமெண்ட்ல முழு தகவலை கொடுத்துருக்கோம். இந்த 6 பெட்டிலையும் யார் யார் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு, எத்தனை ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் அதுல ஏற முடிஞ்சது, எத்தனை பேரால ஏற முடியல, எத்தனை பேர் அவங்க ஜேர்னியை கேன்சல் பண்ணாங்க. பார்லிமெண்ட்ல இந்த பேப்பரை வச்சிருக்கோம். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு எதுவும் தெரியாது. பாருங்க சார், பாருங்க, அவருக்கு உண்மை எதுவுமே தெரியாது. என்ன சொல்லிருக்காரு? லாலு பிரசாத் என்ன பேசிருக்காருன்னு ஒரு தடவை பார்க்க சொன்னீங்க. ஆனா அதை பார்த்தா அவரு காமெடி பண்ணி வச்சிருக்காரு. அவரு இதுவும் சொன்னாரு, பீகார் தான் இந்த வேடிக்கையை தாங்கிட்டு இருந்தது, இப்ப நாடு பூரா தாங்கணுமா? இப்ப இந்த வேடிக்கையை நாடு பூரா தாங்கணுமா? ரயில்வேவை நடத்துறது ஒரு பெரிய விஷயம், வேடிக்கை இல்ல.
ரயில்வே ஆக்ட் இருக்கு. இல்ல அவர் அப்புறம் சொன்ன எல்லா பார்லிமெண்ட்ல விஷயங்களும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதோட ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நாங்க பதில் சொல்லியிருக்கோம். அதாவது ஃபயர் அப்புறம் நான் ஆக்சிடென்ட் கொடுத்த பதிலுக்கு அவரால ஒரு வார்த்தை கூட பேசவே முடியலையே. அது எல்லாருக்குமே தெரியும். ஃபயர் ஆக்சிடென்ட் நான் என்ன சொல்ல காரணம் என்னன்னு சொன்னீங்களா? நான் இதுதான் சொன்னேன். ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கான காரணத்தை போலீஸ் என்கொயரி பண்ணணும்னு. அப்புறம் கமிஷனர் ஆஃப் என்கொயரி அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மீடியால எல்லா ரிப்போர்ட்டுமே வந்திருக்கு. அப்புறம் நான் இதை என்னோட அறிக்கையில கூட குறிப்பிட்டிருந்தேன். ஆர்பிஎஃப் மக்கள் யாரு அங்க போனாங்களோ அவங்களோட ரிப்போர்ட் இருக்கு. அப்புறம் அந்த நேரத்துல இருந்த டிஆர்எம்மோட ரிப்போர்ட் இருக்கு. அது கான்ஃபிடென்ஷியல். அதையே அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டேன்றாங்க. நிதிஷ் சார், இது உண்மை இல்லையா? அதுல ஃபாரன்சிக் கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்க பப்ளிக் பண்ணவே இல்ல. அவருக்கு இது கூட தெரியாது. ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட் யாருதுன்னு தெரியாது. போலீஸோடது. எப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குமோ அதே மாதிரி ஃபாரன்சிக்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட் இருக்கும். அது போலீஸ் கிட்ட இருக்கு. இந்த விஷயத்துல பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் கிட்ட வந்தது. அப்புறம் நாங்க எந்த ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சதோ அதை பார்லிமெண்ட்ல கொடுத்தோம். நாங்க எந்த ரிப்போர்ட்டுமே மறைக்க நினைக்கல. அது மட்டும் இல்ல, ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட் அதோட அடிப்படையில அங்க இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் டீம் வேலை பார்த்திருக்காங்க. லாலு அவர்கள் அந்த என்கொயரியை முழுக்க நீங்க மூடி மறைக்க முயற்சி பண்றீங்கன்னு சொல்றாரு. உண்மை வெளியே வர விடாம நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. எங்க கையில அதை மறைக்கிறதுக்கு கூட உரிமையே இல்ல. அது எப்படி ஒரு ரயில்வே மினிஸ்டருக்கு, ஒரு ரயில்வே அமைச்சகத்துக்கு இந்த உரிமை எங்க இருந்து வந்தது? அதை எப்படி செய்ய முடியும்? இதை விட ஒரு பெரிய பொய் இருக்கவே இன்னைக்கு முடியாது. ரயில்வே மந்திரியை என்கொயரி பண்ணி அவங்க சொல்றது பொய்ன்னு நாங்க பார்லிமெண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். மீடியா மக்கள் கூட அவரோட பேச்ச கேக்குறாங்க. நாங்க எக்ஸ்போஸ் பண்ணது, பார்லிமெண்ட்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அவர் ஏதாவது பேசினா அதுக்கு பதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கோங்க. அப்புறம் நாட்டு மக்களே முடிவு பண்ணட்டும். பிரச்சனை என்னன்னா அவர் சொல்றது மட்டும் தான் வெளியே வரும். அப்புறம் எங்களுக்கு இது பழக்கம் இல்ல. பீகார்ல சொல்லுவாங்க வளவளன்னு பேசக்கூடாதுன்னு. எங்களுக்கு வளவளன்னு பேசுற பழக்கம் இல்ல. தினமும் அவரு ஒரே விஷயத்தை தான் பேசிட்டு இருப்பாரு. நான் அரசியல்ல இருக்கேன். எனக்கு கம்பீரமா வேலை பார்க்க தெரியும். எனக்கு என் பொறுப்பு என்னன்னு நல்லா தெரியும். அப்புறம் ரயில்வே மந்திரியா எனக்கு என் கடமை என்னன்னு தெரியும். அப்புறம் ரயில்வே மினிஸ்டர்ன்றதால அவர் கடவுள் ஒன்றும் ஆயிட மாட்டாரு. யாரோட வேலையும் அவர் செய்வாங்க. அப்புறம் லா அண்ட் ஆர்டருக்கு அது சம்மந்தப்பட்டிருந்தா அது அரசாங்கம் பார்த்துட்டு போறாங்க. நிதிஷ் சார், கேள்வி இதுதான். பெட்டியில எப்படி தீ பத்திக்குச்சுங்கிறத ஏன் என்கொயரி பண்ணவே இல்ல? ரயில்வே ஆக்ட்லயே ப்ரொவிஷன் இருக்கு. ஒருவேளை ஏதாவது என்கொயரி கமிஷன் அமைக்கப்பட்டதுன்னா கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் படி கமிஷனர் ரயில்வே சேஃப்டி அவங்க வேலையை நிறுத்திடுவாங்க. அப்புறம் அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்கொயரி டிபார்ட்மெண்ட்ட கொடுத்துருவாங்க. கமிஷனர் ரயில்வே சேஃப்டி வெஸ்டர்ன் சர்க்கிள்ல இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை மறுத்துட்டாங்க. நாங்க என்கொயரி பண்ண முடியாது. இதை கூட நான் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கேன். அதனால லாலு பிரசாத் சொல்றது அது முழுக்க முழுக்க அவர் உளறிட்டு இருக்காரு. அப்படிதான் சொல்லணும். அப்புறம் இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். நான் இதை அடிச்சு சொல்லுவேன். இதை தவிர வேற எதுவுமே இல்ல. இதுல என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்க முடியும்? ஏன் சொல்லுங்க. பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இல்ல? இதை பத்தி நாட்டுல சர்ச்சைகள் நடந்துகிட்டே இருக்கும். சொல்லப்போனா அவரோட உயிரே இதுல தானே இருக்கு. அவர் எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு, முக்கியமா முஸ்லீம் ஜமாத்துக்கு அவர் மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாரு. வேற எந்த விஷயமும் இல்ல. அவர் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. நிதிஷ் சார், முஸ்லிம் ஜமாத்துக்கு நீங்களும் மெசேஜ் கொடுப்பீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா தலித் முஸ்லிம்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு நீங்களும் மெசேஜ் கொடுப்பீங்க. நாங்க மெசேஜ் கொடுக்கல. அவங்களோட உரிமையை பத்தி பேசுவோம். இது அவங்களோட உரிமை. ஹிந்துஸ்ல எப்படி தலித் இருக்காங்களோ அதே மாதிரி வேலை முஸ்லிம்ஸ்லயும் பண்றோம். அவங்களும் தலித்து தான். எப்படி ஹிந்து தலித்துகளுக்கு எப்படி ரிசர்வேஷன் கிடைக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் கிடைச்சாகணும். அப்புறம் ஆர்டிகல் 341ல இதை இன்க்ளூட் பண்ணணும்னு நாங்க அடிக்கடி பேசுவோம். ஏன்னா நீங்க அவங்களுடைய ஓட்டை அடையணுங்கிறதுக்காக. ஓட்டுக்காக இல்ல. திரு லாலு பிரசாத் யாதவ் மாதிரி ஆளுங்க இதுல செக்யூலரிசத்தை வலிமையாக்க மாட்டேன்றாங்க. அவங்க எந்த மாதிரி பேசுவாங்கன்னா அதனால கம்யூனலிசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இதனால செக்யூலரிசம் ஸ்ட்ராங் ஆக நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுவாரோ அதனால செக்யூலரிசம் மோடி ஸ்ட்ராங் சார் ஆகும். யாரால் டிஃபெண்ட் பண்ண முடியும்? நரேந்திர மோடியை நாங்க டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. நீங்க அவரோட ஒரு ஃபுட்டேஜை இங்க காட்டினீங்க. அதாவது லாலு பிரசாதோடது. அப்புறம் இங்க இருக்கிற ஆடியன்ஸை கூட என்டர்டெயின் பண்ணீங்க. அப்புறம் இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகும்போது மக்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஆனா இது வருத்தமான விஷயம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், நாளைக்கு இப்படி சிரிச்சுட்டே இருக்க போறோம். பீகார் மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. பசியால, ஏழ்மையால. 50 லட்சம் மக்கள் வருஷம் வருஷம் பீகாரை விட்டு வயிற்று பசியை போக்குறதுக்காக பஞ்சாப், ஹரியானா, தில்லி அப்புறம் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. பீகார் எப்பவும் இப்படியே தான் இருக்குமா? அங்க இருக்கிற மக்கள் லேபரர்ஸா தான் வெளியே போகணுமா? கடந்த 15 வருஷமா பீகார் மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அவரை சிரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. அவருக்கு எவ்வளவு ஓட்டு போடுறாங்களோ அதை விட டபுள் மடங்கு ஆப்போசிட்ல போடுவாங்க. அவருக்கு கிளியர் கட் மேண்டேட் கிடைக்கும்னு நான் நம்பவே மாட்டேன்.
இது வரைக்கும் அவரால் 50% ஓட்டு வாங்க முடிஞ்சது அதிகமா. 1990ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்திருந்தோம். 1995ல லாலு பிரசாதோட அரசாங்கம் உருவாச்சு. வெறும் 27.78%ல, அதாவது 28% கம்மியில கட்சியோட ஓட்டு முழுசாவே சிதறி போச்சு. அதுக்கப்புறம் அப்போ எங்களுது சமதா பார்ட்டி, அதுக்கப்புறம் பாரதா பார்ட்டி கூட இணைஞ்சப்புறம் ஓட்டு கேட்குற வேலை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த முறை மறுபடியும் செதறி போனா மறுபடியும் அவர் அப்படி ஜெயிப்பார். எதுவுமே நடக்காது. கொஞ்சமா தான் சிதறும். இந்த தடவை நாங்க என்ன விரும்புறோம்னா, ஸ்ரீ ராம்விலாஸ் பாஸ்வானும் இந்த விதமான கூட்டணியில இணையணும்னு. ஆனா அவரோட அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கு, அவரால் இணையவே முடியல. மற்றபடி எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ லோக்சபா தேர்தல்ல 5% கூட்டணி லாலு பிரசாத்தோடது, அப்புறம் பாஸ்வானோடது, காங்கிரஸ் பார்ட்டியோடது, அப்புறம் என்சிபியோடது, தென் சிபிஎம்மோடது, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் தேர்தலில் போட்டிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு 44%. அப்புறம் ஜனதாதளம் அப்புறம் பிஜேபி சேர்ந்து போட்டிட்டாங்க. அவங்களுக்கு 37% ஓட்டு கிடைச்சது. ராம்விலாஸ் பாஸ்வான் அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாரு. அவருக்கு 7 to 8% ஓட்டு இருக்கு. அவரு பிரிஞ்சு போனதும் இன்னைக்கு எங்க ஓட் பர்சன்ட் அதிகமா இருக்கு. லாலு அவர்களோடது 36%, எங்களுது 37%. லாலு அவர்களுக்கு எந்த மேண்டேட்டும் கிடைக்காது. போன தடவை அவருக்கு எவ்வளவு சீட்டு கிடைச்சதோ அதே தான் எங்களுக்கும் கிடைச்சது. இது காங்கிரஸ் பார்ட்டியோட கலக்கல். அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல இதை தான் சொன்னாங்க, லாலு பிரசாத் கூட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனா எங்க அரசாங்கத்தை சாய்க்கிறதுக்காக அவங்க லாலு பிரசாத் கூட இணைஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீங்க ஒரு நல்ல தலைவர், ஆனா எந்த அளவுக்கு செதறடிப்பீங்கன்னா எங்க மக்களுக்கு எந்த டைரக்ஷன் நீங்க கொடுக்க விரும்புறீங்கன்னே தெரியல. செதறடிக்கிறதுனா சென்ட்ரல்ல அரசாங்கத்தில் இருக்கிற அந்த பார்ட்டிகளுக்கு இடையில தான் செதறல்கள் இருக்கு. இல்ல யூபிஏல லாலு பிரசாத் அவர்களோட பார்ட்டி, ராம்விலாஸ் அவர்கள் பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டி, இவங்க எல்லாம் ஒன்னா அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பீகார்ல பிரிஞ்சிட்டாங்க. செதறல் அவங்களோடது, எதிர்கட்சியோடது இல்ல. எது எதிர்கட்சியா இருந்ததோ இன்னைக்கும் இருக்கு. அப்புறம் நாங்க ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்துல இறங்கணும். இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, லாலு அவர்களுடைய விரோதிங்க பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவர் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாருன்னு சொல்றாரு. இப்போ லாலுவோட விரோதிங்க யாரு? லாலுவோட விரோதி ஒரு மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் வந்துகிட்டு இருக்கிறது ஸ்ரீ ராம்விலாஸ் பாஸ்வான். நாங்க முழு முயற்சி பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில ஒற்றுமையை நிலைநாட்ட. நாங்க இன்னைக்கு சொல்றோம் எங்க வாசல் கதவு என்னைக்கும் திறந்தே இருக்கும்னு. ஆனா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் விரும்பினாதானே. எங்க சைட்ல எல்லாம் ஓகே தான். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க யோசிங்க, அப்புறம் எல்லாம் ஒன்னா சேரலான்னு. ஸோ எங்களோட இந்த முன்மொழிவை அவர் தான் ஏத்துக்கவே இல்லை. அப்புறம் இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மேல வானம் கீழே பாஸ்வான். இது அவரோட முழக்கம் மாதிரி இருக்கு. அப்புறம் இது பாரம்பரிய முழக்கம், அவரோட சப்போர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.